ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப முக்கியமான வீடியோ. மற்ற வீடியோ போல தயவு செய்து இதுல பாதிலே போயிடாதீங்க. ஏன் சொல்றேனாக்கா, இன்னைக்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம். என்னடா சொல்றேன்னு பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு மணிகண்டன் நடந்தது நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம். மணி அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு வீடியோ கால் பேசியிருக்காரு. அந்த வீடியோ கால்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு லேடிஸ் பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க. அந்த லேடிஸை பார்த்துட்டு பாத்தீங்கன்னா ஆபாசமாக இவரை சித்தரிச்சு பாத்தீங்கன்னா வீடியோ போட்டாங்கன்னு மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்டாவே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு யூடியூப்ல வைரல் ஆகிட்டு இருக்கு வீடியோ. அது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு போயின்றதான் பார்க்க போறோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இதை பத்தி பாத்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கோம். என் ஃப்ரெண்டு சர்க்கிள்ல ஒருத்தன் சூசைட் பண்ண வரைக்கும் போயிட்டான். அது மட்டும் இல்ல, நான் அந்த வீடியோ போட்ட உடனே நிறைய பேர் பாத்தீங்கன்னா கமாண்ட்ல எனக்கு இதுமே நடந்திருக்கு ப்ரோ, இதுமே நடந்திருக்கு என்று அவங்களும் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே பாத்தீங்கன்னா மெசேஜ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வருஷம் முடிஞ்சு கூட அந்த ஒரு வீடியோக்கு மட்டுமே மெசேஜ் பாத்தீங்கன்னா இன்னமும் வந்துகிட்டே இருக்கு. காரணம் பாத்தீங்கன்னா இன்னமும் அந்த தொடர்ச்சியாக மோசடி நடந்துட்டு தான் இருக்கு. அது யார் செய்யறாங்க, என்ன பண்ணுனாங்க, என் ஃப்ரெண்டுக்கு நடந்தது என்ன, அவன் ஏன் சூசைட் பண்ற அளவுக்கு போனா, அது எப்படி அந்த பிரச்சனையை அவன் சமாளிச்சான், இப்ப மணிகண்டன் அவர்கள் இந்த மாதிரி பிரச்சனைல சிக்கி இருக்காரு. சோ அதை பத்தி நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு தேவையில்லாத வீடியோவா இருக்கலாம். ஆனா என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நீங்களே இதை சிக்கினீங்கனாக்கா அன்னைக்கு இது உதவும். ஓகேங்களா? தயவு செய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இது வரலாறு பேசுவோம். வரலாறு பேசும் சேனல் எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னாக்கா, மணிகண்டன் அவருக்கு யூடியூப்ல, பேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப வைரலான ஒரு ஆளு. ஓகேங்களா? அவரு மக்கள் மத்தியில மிகப்பெரிய பேராதரவு பாத்தீங்கன்னா அவருக்கு இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஆளுகிட்ட போய் ஆபாசமாக ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா இருந்து சித்தரிச்சு பாத்தீங்கன்னா வீடியோ பாத்தீங்கன்னாக்கா போட்டிருக்காங்க. மணிகண்டன் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு போன் வருதுங்க. அந்த போன் வந்த உடனே யாரும் அது புது நம்பர்ல இருந்து வந்துக்குது, சரி நம்ம அட்டன் பண்ணணும், அட்டன் பண்ணிருக்காரு. அட்டன் பண்ணி 2 செகண்ட் பாத்தீங்கன்னா இப்படி பாத்துருக்காரு. அதை பார்த்த உடனே பாத்தீங்கன்னாக்கா ஆபாசமாக அந்த இடத்துல வீடியோ வந்துதா இல்ல சும்மா ஒரு பொண்ணுதான் இருந்தாங்களான்றது கண்டிப்பா தெரியல. ஆனா இருந்துட்டாலும் நான் யூடியூப்ல எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும் நான் சொல்றேன். அதுல ஒரு பெண்ணு பாத்தீங்கன்னா ஆபாசமா இருக்கிற மாதிரியும், இவர் பார்த்தா அந்த வீடியோவை பார்த்து இவர் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்க மாதிரியும் பாத்தீங்கன்னாக்கா தவறாக சித்தரிச்சு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ பாத்தீங்கன்னாக்கா பப்ளிக்ல போட்டு விட்டாங்க. அது மிகப்பெரிய வைரல் ஆகி பாத்தீங்கன்னா அவருக்கே பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய தொல்லையா முடிஞ்சிருச்சு. அது நான் இல்லைன்னு அவர் எத்தனை பேர்கிட்ட சொன்னாலும் நிறைய பேர் கமெண்ட்ல அது நீதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் பாசிட்டிவாவும் பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. அது நீங்க இல்ல, நல்லாவே எங்களுக்கு தெரியுங்க, இது மாரி மோசடி நடந்துதான் இருக்கு, இது உங்க மேல தவறு இல்ல, இது டிஜிட்டல் இந்தியாவில எந்த அளவுக்கு முன்னேற்றங்கள் இருக்கோ அதே டிஜிட்டல் இந்தியாவில இது மாதிரி மோசடிகள் நிறைய நடந்துகிட்டு இருக்குங்க. மக்கள் பாத்தீங்கன்னாக்கா கமெண்ட் மூலியமாக அவருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் அங்க நடந்தது என்ன? ஆனா மணிகண்டன் அவர்கள் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, இது மாரி மோசடி பார்த்தீங்கன்னா நடந்திருக்குங்க. கண்டிப்பா அதை நான் சத்தியமா நான் பண்ணது இல்லை. நான் சின்ன வயசுல இருந்து யாருமே இந்த அளவுக்கு துரோகமே பண்ணது கிடையாது. அது மாரி கேவலமாக அது வீடியோ கால்ல மாரி பேசுற ஆளும் நான் கிடையாது. ஏன் என்னை இதுமாரி மோசடி பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் இதுக்கு முன்னாடியே என்ன இப்படிதான் பண்ணாங்க, ஆனா இப்பயும் பார்த்தா இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க, நான் என்ன துரோகம் பண்ண மக்களுக்கு, ஏன் இப்படி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இது உண்மையாவே மோசடி பாத்தீங்கன்னா நடந்துதான் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருந்தேன். என் ஃப்ரெண்டுக்கு நடந்ததுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ முன்னாடியே சொல்லியிருந்தேன். என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு இதே போல நடந்ததுங்க. அவன் என்ன பண்ணா, அவங்க கிட்ட எப்படி எல்லாம் மிரட்டி காசு கேட்டாங்க, மோசடி பண்ணவங்க எப்படி எல்லாம் காசு மிரட்டி கேட்டாங்க. என் ஃப்ரெண்டு என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னாக்கா, புது நம்பர்ல இருந்து வீடியோ கால் வந்துக்குது. என்னடா புது நம்பர்ல இருந்து வீடியோ கால் வருது, சரி யார் தான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சந்தேகத்திலே பார்த்தா 2 வாட்டி எடுக்கவே இல்லை. ஓகேங்களா? 3வது வாட்டி வருது, தொடர்ச்சியா அடிச்சிட்டு இருக்காங்களே, சரி யார் தான் இருப்போம் நம்ம எடுத்து பார்ப்போம்னு வச்சுன்னு வீடியோ கால் அட்டன் பண்ணி 2 நிமிஷம் இப்படி பார்த்திருக்கான். 2 நிமிஷம் இப்படி பார்த்த உடனே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆபாசமாக தப்பா பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? அது இவன் பார்த்த உடனே என்ன பண்ணிட்டுக்கிறான், 2 நிமிஷம் என்னன்னு உறுத்து பார்த்திருக்கான். அப்புறமா தான் இவனுக்கு விஷயம் என்னன்னு தெரிஞ்சது. அது ஒரு ஆபாசமான வீடியோ நம்ம வீடியோ கால்ல பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது. அவன் தெரிஞ்சவன என்ன பண்ணிட்டானா, போனை கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிட்டு, ஆனா என் ஃப்ரெண்டு நம்ம பார்த்தது நம்ம 2 செகண்ட் நம்ம தான் பார்த்திருப்பான். ஆனால் அவன் பார்த்தது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கிட்ட பார்த்த மாதிரி இவங்க பாத்தீங்கன்னாக்கா கண்டினியூஸா பண்ற மாதிரி இவன் ஒரு ஆபாசமா இவனும் செஞ்சிட்டு இருக்க மாதிரி பார்த்தோன்னா ஒரு வீடியோ ஒண்ணு சென்ட் பண்ணி அவங்க வாட்ஸ்அப்ல காசு கேட்டிருக்காங்க. காசு கேட்டு எனக்கு இது போல 5000 ரூபாய் வேணும், நீங்க 5000 ரூபாய் தரலன்னா இந்த வீடியோல உன்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நான் ஷேர் பண்ணிடுவேன், இப்ப நீங்க கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு எவ்வளவு கேட்டாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா 50000 ரூபாய் பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இவன் என்ன சொல்லியிருக்கானா, என்னன்னா 50000 ரூபாய் எல்லாம் கிடையாதுங்க, நான் என் காசே கிடையாது, என்னால சம்பளமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு 8000 9000 தான் வாங்கிட்டு இருக்கேன், என்னோட காசு கிடையாது, அதுவும் மாசம் கடைசி வர என்னோட காசு சுத்தமா கிடையாதுங்க, அதுவும் 50000 எல்லாம் வர்றதுக்கு நான் பெரிய ஆளும் கிடையாதுங்க அப்படின்னு இருக்கான். ஆனா அவனை ஒரு ஃபுல்லா மிரட்டி இருக்காங்க. அதுக்கு அவன் பயந்து போய் என்ன பண்ணிருக்கான்னா, என்னடா அவ்வளவு காசு எல்லாம் இல்லைங்க, என்னடா இருக்குது 2000 தாங்க இருக்குதுன்னு இருக்கான். சரி 2000 ரூபாய் அமுச்சு விடுன்னு இருக்காங்க. இவனும் பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் அமுச்சு விட்டான் என் ஃப்ரெண்டு.
2000 அமுச்சு விட்டதுக்கு அப்புறமும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா மிரட்டுறாங்க, மறுபடியும் மிரட்டுறாங்க. டேய் நீ வந்து 2000 அமுச்சு விட்டு எனக்கு பத்தாது, இன்னமும் பாத்தீங்கன்னாக்கா எனக்கு காசு இன்னும் அதிகமா வேணும், என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்பெல்லாம் உன் ஃப்ரெண்டு சர்க்கிள் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுவேன் இதுன்னு அவங்களுடைய ஃப்ரெண்டு சர்க்கிள் கூடிய கான்டாக்ட் லிஸ்ட்ல எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு என் ஃப்ரெண்டுக்கும் சென்ட் பண்ணிட்டு, இங்க பாரு உன்னோட ஃப்ரெண்டு சர்க்கிள்ல யாரெல்லாம் இருக்காங்க பாரு, இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் சென்ட் பண்ண போறேன், நீ இப்ப காசு அனுப்பலன்னா இப்ப உடனே சென்ட் பண்ணிடுவேன், உனக்கு டைம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் தானே சொல்லிட்டாங்க. ஆனா இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் நாலேஜ் அந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. ஓகேங்களா? அதனால இவன் என்ன பண்ணிருக்கானா, ஐயோ இங்கிலீஷ் நாலேஜ் ஒண்ணுமே இல்ல, இவங்க என்ன மெசேஜ் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல, ஹிந்தில அமிச்சுன்னு இருக்கானுங்க வேற, ஹிந்திலயும் இங்கிலீஷ்ல மாத்தி மாத்தி அமிச்சிருக்கு, ஒண்ணுமே புரியாம பாத்தீங்கன்னாக்கா தவிச்சிட்டு இருக்கான், என்ன பண்றது ஏது பண்றதுன்னு. ஆனா என்ன ஒரு விஷயம்னு நல்லாவே தெரியுது. 5000 கேட்டிருக்காங்க, 10,000 கேட்டிருக்காங்கன்னு மென்ஷன் பண்ற போது அந்த ஓரளவுக்கு அமௌண்ட் போது அவனுக்கு தெரியுது. ஓகேங்களா? இவ்வளவு காசு கேட்கறாங்கன்னு. என்னோட ரூமுக்கு வந்தான், என்னோட ரூமுக்கு வந்து ரொம்ப சோகமா இருந்தான். ஏன்டா மச்சி இவ்வளவு சோகமா இருக்கிற, என்னடா ஆயிடுச்சுன்னு அவன் கேட்டேன். அவன் கேட்டதுக்கு என்ன சொன்னான்னு கேட்டா, எதுவுமே இல்லடா சொல்லியிருந்தான். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அழுதுங்க இருந்தான். எதுக்குடா அழுவுற, சம்பந்தமே இல்லாம என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கும் போதுதான் இன்ஸ்டாகிராம் எடுத்து காமிக்கிறான். அவங்க வாட்ஸ்அப்ல என்னெல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே என்கிட்ட காமிச்சான். அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்க காசு கேட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் சென்ட் பண்ணிடுவேன், உங்க லைஃபை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன், எனக்கு காசு வேணும் அப்படி இல்லைனாக்கா நான் வந்து என்ன வேணாலும் பண்ணுவேன், இவனை நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், அதை பண்ணி கொடுப்பேன்னாக்கா நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, என்ன ஒண்ணுமே பண்ணவே முடியாது, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கடான்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய ஒரு தொல்லையாக முடியுது அவனுக்கு. அதனால அவன் சூசைடே பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு கையில பார்த்தனா மருந்து மாத்திரையோட வாங்கினா வச்சுன்னுக்குறான். மருந்து சாப்பிடறதுக்கு. அப்புறம் தான் நான் பார்த்துட்டு அதெல்லாம் புடுங்கி தூக்கி போட்டு, ஏன்டா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் சும்மா ஃபேக்கு தானடா, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், அது மோசடி நடக்கக்கூடிய கும்பல்னு எல்லாருக்கும் தெரியும், இது யாருமே நம்ப மாட்டாங்கடா, ஏன்டா இது பெரிய ஒரு கஷ்டம் நினைச்சிட்டு இது நினைச்சு ஃபீல் பண்ணி நிக்கிற, இது நீ ஃபீல் பண்ணணுக்கோசம் தான் அவங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மிரட்டி காசு கேட்டுக்கினே இருக்கிறாங்க, அதனால நீ தேவையில்லாத பண்ணாத அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். அவனும் பாத்தீங்கன்னாக்கா அதை ஏத்துக்கிற மனநிலையும் இல்ல. சரி ஓகே மச்சி இது மாதிரிலாம் தேவை கிடையாது, ஒரு அட்லீஸ்ட் அவங்க 5000 கேட்டிருக்காங்க, இப்ப 50,000 கேட்டாங்க, என்னோட காசு இல்லைன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் 2000 தான் இருக்குன்னு சொன்ன, 2000 சென்ட் பண்ண சொன்னாங்க, இப்ப 5000